அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கு காலங்கிநாதர் சித்தர் அருள்பாலிக்கிறார். தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது. இங்கு புனித தீர்த்தமாக காந்த தீர்த்தம் இருக்கிறது. ஆகமாக காமீக ஆமகம் இருக்கிறது. இசைக்கருவி நாதஸ்வரமும் மேளமும் வாதிக்கப்படுகிறது. சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலர் எழுதிய திருமந்திர நூலில் பாடல் பெற்ற கஞ்சமலை சித்தர் என்ற காலங்கி சித்தர் அமர்ந்து அருள்பாலிக்கும் மிக பெரிய கோவிலாகும். இந்த கோவில் அமைந்துள்ள கஞ்சமலையில் கருநெல்லிக்கனி கிடைத்தது என வரலாறு கூறுகிறது. மேலும் இக்கருநெல்லிக்கனியை தகட்டூரை ஆண்ட அதிகமான அவ்வைக்கு கொடுத்ததாகவும் வரலாறு இருக்கிறது. இம்மலையில் கிடைக்கத்திற்குரிய சஞ்சீவி மூலிகை உள்ளதாகவும் இம்மூலிகையால் முதுமை மாறி இளமை திரும்பியதாகவும் வரலாறு இருக்கிறது. இந்த கோவில் வற்றாத ஜீவநதி பொன்னி நீர் ஓடையும் பல மூலிகை குணங்கள் தாது குணங்கள் நிரம்பிய 10 வகை தீர்த்த குளங்கள் இருக்கின்றன. இந்த தீர்த்த குளத்தில் குளிப்பதனால் உடலில் உள்ள சரும நோய்கள் மற்றும் மறு கட்டி முதலியவை நீங்கி விடுகின்றன. இங்கு கிரிவலம் வந்தால் தீராத நோய்கள் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகமாகும். இந்த கோவிலில் அமர்ந்து மூர்த்தி இளம் யோகியின் உருவத்தில் சின்முத்திரையில் காட்சி தருகிறார். இந்த தலம் பூஜையின் போது சுவாமிக்கு சாத்தப்படும் செய்வதனால் சந்தனம் இங்குள்ள மாலை கட்டிகளால் அரைக்கப்படும் சந்தனமே சாத்தப்படுகிறது. இது போன்ற பூஜையின் போது குருக்களை யாரும் தொட்டுவிடாத வண்ணம் ஈரத்துணையுடன் 3 நாட்கள் சுமார் 3 கிலோ சந்தன கட்டியை அரைத்து எடுக்கப்படும் சந்தனமே சாத்தப்படுகிறது. இக்கோவிலுக்குள் சித்தர் சன்னதியை தவிர விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகளும் இருக்கின்றன. மேலும் மலையடிவாரத்திலிருந்து சற்று தூரம் நடந்தால் பாரம்பூர் முருகன் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு அமாவாசை என்று பக்தர்கள் ஏராளமாக வருகிறார்கள். அமாவாசை கோயில் என்ற பெயர் கூட இந்த தலத்திற்கு உண்டு. தீராத நோய்கள் அன்று சித்தேஸ்வரரை வணங்கி கோவிலினுள் உள்ள தீர்த்தத்தை தலையில் தெளித்து நலம் பெற வேண்டுபவர் பௌர்ணமி என்று பக்தர்களுக்கு மாலை 5 மணியிலிருந்து கிரிவலம் செல்கிறார்கள். சுமார் 18 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள மலையில் சித்தேஸ்வரர் நாம் சொல்லி சுற்றி வருகின்றனர். இரவு வேளையில் சுற்றுச்சூழல் மாசில்லாத இம்மலையை சுற்றி வருவதன் மூலம் மூலிகை அற்றுப்பற்று பல நோய்கள் தீர்வதாக ஐதீகம் இருக்கிறது. முக்கிய பூஜை திருவிழாவாக சித்தர்கள் சிறப்பு திருவிழா. இத்திருவிழாவின் போது சுவாமிக்கு சிறப்பு சந்தன காப்பு சாற்றப்படுகிறது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து தங்களது விளை நிலங்களில் இருந்து விளைக்கப்படும் நெல் ராகி மொச்சை முதலியன கொண்டு களி என்னும் அழைக்கப்படும் பொங்கல் நெய்வாச்சம் சுவாமிக்கு படைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது அக்னி குண்டம் இறங்குதல் முதலான நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கத்தில் இருக்கிறது. பிரதான மாதம் அமாவாசை விழா கண்டிப்பாக பிரதி மாதம் முதல் தெரிந்து கொண்டே வருகிறது. இந்த கோவில் சுற்றி இருக்கும் மக்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு செல்லும், அதாவது இந்த கோவிலுக்கு கிரிவலம் செல்லும் மக்களுக்கு அவர்களால் முடிந்த உணவு மற்றும் நீர் மோர் ஆகியவற்றை ஏற்பாடு செய்து வழங்குகிறார்கள். முக்கியமாக இளம் பிள்ளைகளாக 2 சித்தர்கள் மாறியதால் இந்த ஊருக்கு இளம்பிள்ளை என்றும் பெயர் இருந்தது. முக்கியமாக இது ஒரு தலத்தில் ஒரு பெயர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்தான் கஞ்சமலை கோவில் ஆகும். இங்கு சஞ்சீவி மூலிகை இருப்பதாகவும் அந்த மூலிகை உண்டு 2 சித்தர்கள் இளம் பிள்ளைகளாக மாறியதாகவும் இருக்கிறது. கஞ்சமலை சித்தேஸ்வரர் சுவாமி அவ்வளவு சிறப்புமிக்க கோயிலாக இருக்கிறது. பாரம்பூர் சிவபெருமானே சித்தராக, அதாவது காலங்கிநாத சித்தராக திருமூலருக்கு சீடராக வந்து காட்சி தந்ததாக கூறப்பட்டு அந்த காலங்கிநாத சித்தரை அங்கு அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகம். வருடாந்திர உற்சவமாக திருவாதிரை, சிவன் ராத்திரி, சித்தர் சிறப்பு, ஆடி 18 முதலியவை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த தலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் திருக்கோவில் அன்னதான திட்டத்தின் மூலம் தினமும் 50 நபர்களுக்கு பிரதிநாள் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மாநகருக்கு மேற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பிரதான தலமாக விளங்குகிறது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து புறவழி பாதையாக திருமகள் புறவழிச்சாலைக்கு மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இளம்பிள்ளை பேரூராட்சிக்கு செல்லும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சேலம் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ மூலம் சென்று வர வேண்டும். இந்த கோவிலுக்கு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.